Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு வீடியோ வந்து thumbnail பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிட்டுவீங்க என்ன டாபிக்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு யூடியூபர் பிகினருக்கு தான் friends. எப்பாச்சி வந்து உங்க சேனல் நேம் வந்து நீங்க யூடியூப் சர்ச்ல வந்து பண்ணி பார்த்திருக்கீங்களா உங்களோட சேனல் நேம் வருதான்னு சொல்லிட்டு அப்படி வரலனா அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இதில் டைப் பண்ணி என்னோட சேனல் நேம் காட்டுற மாதிரி உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். அப்படி வரலைன்னா எப்படி வந்து உங்களோட சேனல் நேம் வந்து ஃபஸ்ட்லேயே வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சில டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் நேம் வைக்கிறதுக்கு வச்சிட்ருப்பீங்க. அப்படி மாற்றுறதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான ஒரு சேனல் நேம் வந்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி சேனல் நேம் வந்து வச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க கூட வந்து நம்ம வந்து காம்படிஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வைக்கிறது வந்து யூனிக்காக வைங்க, உங்களோட அந்த சர்ச்சில் வந்து ஈஸியாக வரும். ஸோ இப்போ பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனல் நேம் வருதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஒரு 4 to 5 வீடியோஸ் போட்டுட்டு அப்படி வரலைன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ போட்ட உடனே ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் நேம் வந்து வந்துடுச்சு. இப்போ சேனல் நேம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்லி அந்த நேம் வருதான்னு பாருங்கள். உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஓன் இமெயில் ஐடியில் நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு நேம் அந்த கீழே வந்து வீடியோஸ் வருதான்னு பாருங்கள். இது வந்து என்னோடய சேனல் நேம் வந்து வந்தாச்சு. இதுக்கு வந்து வரத்துக்காக நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணலான்னா யூடியூபை வந்து நம்ம க்ரோமில் போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் டெஸ்க்டாப் மோடில். இப்போ க்ரோம் வந்து உங்கள் அந்த ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நீங்கள் எந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த ஐடியான்னு பார்த்துங்க. ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இருக்கும் எல்லா டவுனோட செட்டிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுங்கள் சேனலில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் ஃபியூச்சர் அதெல்லாம் செட் பண்ணியிருப்பீங்களா, அதில் சேனல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சேனலுன்ற கீவேர்ட்ஸில் போயிடுங்க. இப்போ இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ வைக்கிறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு ராஜ் விலாக்ஸ்ன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த ராஜ் விலாக்ஸுன்றது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். இப்போ ராஜ்ன்றது ராஜ் மட்டும் எழுதிட்டு விலாக்ஸ் தனியாக எழுதணும். விலாக்ஸ் ராஜ்ன்றது கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் லெட்டர் எழுதணும். அதே மாதிரி விலாக்ஸ்ன்றது இப்போ ஸ்மால் லெட்டர் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர். அது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி உங்களால் எப்படியெல்லாம் எழுத முடியுமோ அப்படியெல்லாம் உங்கள் நேமை வந்து நீங்கள் எழுதிட்டு ப்ளஸ் நீங்கள் எந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுறீங்களோ, எதை பேஸ்டு நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை பேஸ்டு இதுவும் கீவேர்ட்ஸும் இதில் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி எழுதிட்டு என்னோடய அந்த சேனல் நேம் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோடய சேனல் பேஸ்டு அந்த கீவேர்ட்ஸும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. இதில் வந்து இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் யூடியூப் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் சேனல் நேமை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். சேனல் நேம் டைப் பண்ணிவிட்டு இது வந்து பேர் வந்துட்டா ஓகே. க்ரோமில் போய்ட்டு அது மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்து வந்துட்டா ஓகே. வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் ஃபில்டர் போங்க. சர்ச் ஃபில்டர் போயிட்டு ஆல்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல் பண்ணிவிட்டு பேர் சேனல் அதில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்றதை கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனல் நேம் வந்து வந்துடுச்சு.
அது மாதிரி வந்து கண்டிப்பாக உங்கள் சேனல்லேயுமே வரும். இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி அது மாதிரி அதே பேஸ்டே யார் யார் வச்சுருக்காங்க அவங்க சேனல் நேமெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். ஆனால் அவங்களது எல்லாமே கீழே தான் வந்திருக்கு, என்னோடய சேனல் நேம் வந்து மேலே வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட அந்த கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன் என்னோடய சேனல் நேம்து. ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட சேனல் நேம் அதிகமாக கொடுங்க. வந்து க்ரோமில் போயிட்டு கீவேர்ட்ஸ் கொடுக்கறது, செகண்ட் வந்து யூடியூப்பில் போயிட்டு இது மாதிரி சர்ச் ஃபில்டரில் போயிட்டு பண்ணுறது வந்து எப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா 1 to 2 hours வந்து ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதில் அந்த யூடியூப்பில் போகாத நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிறவங்க யார் யார் செல் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த சேனலில் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு 2-3 தடவை அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2-3 செல்லில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்னா ஈஸியாக வந்துடும். ஒரு 2 to 3 hours ஆகும். 2 to 3 hours கழித்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அது வந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 to 3 hours ஆகும். அது வந்து பேர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு சேனல் வந்து ஒரு நியூவாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து பேர் வந்து நியூ க்ரியேட்டரு அந்த பேர் வந்து பார்க்குறதே ஒரு தனி ஃபீலிங்ஸ் தான். அது வந்து ஒரு நியூ க்ரியேட்டருக்கு தான் புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் வந்து பண்ணிவிடுங்க. லைக் ஏன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், டாடா.